பெருமக்களே, மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்களே, பள்ளி வாயில்களில் ஹுதுபா ஓதக்கூடிய ஹதீப்மார்களே, பாங்கு சொல்லக்கூடிய முஹல்லின்களே, பள்ளி வாயில்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பள்ளி வாயிலை காப்பாற்றுவதற்கு சபபாக காரணமாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமான நிர்வாகிகளே, யார் யாரெல்லாம் இந்த டைப்பிங் என்ற ஊருக்குள்ளே இருந்தும் இந்த ஊருக்கு வெளியிலிருந்தும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, மேலும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, விசேஷமாக இந்த பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சீதேவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம்மளை மனிதர்களாக படைத்து நமக்கென்று சில சட்ட திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களை அல்லாஹ்வே நேரடியாக வந்து சொல்லவில்லை, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஷரியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களாகிய மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களை என்று சொல்லவில்லை, மனிதர்களை. பனு ஆதம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த மனித சமுதாயத்தில் உள்ள அனைத்து மதத்தவர்களையும் அல்லாஹ் சொல்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த மனித சமூகத்தை, சமுதாயத்தினர்களை அல்லாஹ் மிகவும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லா படைப்பினங்களை விட சிறந்த படைப்பு மனிதர்கள். மனிதர்களுக்கு மாத்திரம்தான் அறிவு இருக்கிறது. இந்த அறிவை கொண்டுதான் ஒரு மனிதன் ஜெயம் பெறுவான். அறிவை கொண்டுதான் அவன் நல்லவனாக மாறலாம். அறிவை கொண்டுதான் படைத்த ரப்பை நினைக்கலாம். அறிவை கொண்டுதான் பெற்றோருடைய பெருமதியை விளங்கலாம். அறிவை கொண்டுதான் மற்ற மக்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள் என்பதை உணரலாம். இன்னொரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லகத் خلقنا الانسان في احسن تقويم. இதுவும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும். لقد خلقنا الانسان في احسن تقويم. திட்டவட்டமாக நிச்சயமாக மனிதர்களை நாம் அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம், அழகானவர்களாக படைத்திருக்கிறோம், அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். இதே மனிதர்களை படைத்த அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடங்களில் இந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அல்லாஹ்வை, அல்லாஹ் மனிதர்களை ஏன் படைத்தான் என்பதை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையோ மனிதர்களையோ என்னை அறிந்து வணங்குவதற்கே அல்லாமல் வேறொன்றுக்கும் அவர்களை நான் படைக்கவில்லை. நான் மனிதர்களை படைத்த நோக்கம் என்னை வணங்க வேண்டுமல்ல, அறிந்து வணங்க வேண்டும். அல்லாஹ் யார் என்பதை அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமைகளை அறிய வேண்டும். அல்லாஹ் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அறிய வேண்டும். அவன் நாடியதை செய்யக்கூடியவன், யாருக்கும் பயப்படாதவன், நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்யக்கூடியவன், ஆக்கவும் வல்லவன் அழிக்கவும் வல்லவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே மனிதன் என்ற அமைப்பில் நாம் உலகத்தில் படைக்கப்பட்டதற்கு முக்கிய நோக்கம் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காக. அறிந்து வணங்குதல் என்று சொல்லும் போது
இங்கே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் இல்மு அறிவு கட்டாயம் தேவை. அறிவு இல்லாதவரால் அறிய முடியாது. எல்லோரும் தொழுதனால நானும் தொழுதேன், எல்லாரும் ஜக்காத் கொடுத்தாங்க நானும் கொடுத்தேன், எல்லாரும் நிக்காஹ் செஞ்சாங்க நானும் நிக்காஹ் செஞ்சேன், எல்லாரும் ஹஜ் செஞ்சாங்க நானும் ஹஜ் செஞ்சேன். இஸ்லாம் அதுவல்ல. அறிந்து வழங்குவதற்கு தான் இஸ்லாம், அறிந்து வழங்குவதற்கு தான் மதுஹபுகள், அறிந்து வழங்குவதற்கு தான் சஹாபாக்களுடைய வழிமுறைகள், அறிந்து வழங்குவதற்கு தான் வழிமார்களை அல்லாஹ் அனுப்பினான், அறிந்து வழங்குவதற்கு தான் தாபிஊன்கள் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திதீன்களை அல்லாஹ் அனுப்பினான். அறிந்து வழங்குவதற்கு தான் அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இங்கே உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எனவே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் ஐ லியஅரிஃபூன், அறிந்து என்னை வணங்குவதற்காக நான் அனுப்பியிருக்கிறேன். இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹ் தஆலா வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானோர் நரகத்திற்கென்றே உள்ளார்கள், நரகத்திற்கென்றே தயாராக உள்ளார்கள். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு இருதயம் இருக்கிறது, இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் நல்லவைகளை சிந்திக்கவே மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு நல்லவைகளை பார்க்கவே மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளால் நல்லவைகளை சிந்திக்கவே மாட்டார்கள். ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்கள் நரகத்திற்கென்று உள்ளார்கள். அவர்களுடைய குவாலிட்டி என்ன, அவர்களுடைய குணநலம் என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அவர்களுக்கு இருதயம் இருக்கிறது. இருதயம் மனிதனுக்கு மட்டுமல்ல, மாட்டுக்கும் இருக்கிறது, ஆட்டுக்கும் இருக்கிறது, அனைத்து வஸ்துக்களுக்கும் இருக்கிறது. கண்கள் நமக்கு மட்டுமல்ல, எல்லா மிருகங்கள் பறவைகள் விஷஜந்துகளுக்கும் இருக்கின்றன. காதுகள் எல்லா விஷஜந்துகளுக்கும் இருக்கின்றன, பறவைகள் மிருகங்களுக்கும் இருக்கின்றன. உலாஇக கல் அன்ஆம், இந்த மூன்று குணம் இல்லாதவர்கள் யாரு? கல்வி இருந்து நல்லதை சிந்திக்காத, கண் இருந்து நல்லதை பார்க்காத, காது இருந்து நல்லதை கேட்காத, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத, படைத்தவனுடைய திக்ர் இல்லாத, படைத்தவனுக்கு நன்றி செலுத்தாத, மனிதர்களோடு நல்லவர்களாக நடக்க தெரியாத இப்படிப்பட்டவர்கள் உலாஇக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பல் இல்ல இல்ல இல்ல, அது போலயா? இல்ல பல் ஹும் அவல்லு, அதை விட கேடு கெட்டவர்கள். ஏன் தெரியுமா? அவைகளுக்கு அறிவு இல்லாததனால் அப்படி நடக்கிறது. இவனுக்கு அறிவை கொடுத்தும் அப்படி நடக்கிறான் என்றால் அவன் மிருகத்தை விட கேடு கெட்டவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் மனிதனை பார்த்து சொல்கிறார். மனிதர்களுள் கெட்டவர்களை பார்த்து சொல்கிறார், திருத்த சொல்கிறார். எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. நமக்கென்று ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம் இருக்கின்றன. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல குற்றங்கள் இருக்கலாம், பல பாவச்செயல்கள் இருக்கலாம். அதற்கு அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். யாராவது முஹர்ரம் மாதம் பிறை 9லும் 10லும், தாசுஆ என்றால் 9, ஆஷூரா என்றால் 10வது நோன்பு. அரபுல 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கிலீஷ்ல தமிழ்ல மலாயில என்ற மாதிரி அரபுல எண்ணினா வாஹித் இஸ்னானி அப்படி என்று வந்து 9க்கு சொல்லுவாங்க திஸ்ஆ, 10க்கு சொல்லுவாங்க அஷரா. திஸ்ஆவிலிருந்து வந்ததுதான் தாசுஆ, அஷராவிலிருந்து வந்ததுதான் ஆஷூரா.
எனவே முஹர்ரம் போற 9வது 10வதிலே நோன்பு வைப்பது முக்கியமான ஒரு சுன்னத். யாராவது அந்த 2 நோன்பை பிடிச்சாங்க என்று சொன்னா அவங்களுக்கு 2 வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு, ஹஜ்ஜிக்கு போற 8ல மினாவுல தங்குறாரு, தங்கி மினாவுல இருந்துட்டு அரபாவுக்கு போறாரு, போற 9ல போற 10 அப்படியே மறுபடியும் அரபாவுல இருந்து மினாவுக்கு வந்து பெரிய சைத்தானுக்கு கல் அடிச்சிட்டு முடிய வெட்டிட்டு குர்பான கொடுத்துட்டு வந்தா அவருக்கு பெருநாள். போற 11ல மறுபடியும் 3 சைத்தானுக்கு கல் எறியணும், போற 12ல மறுபடியும் 3 சைத்தானுக்கு கல் எறியணும். இந்த எரியக்கூடிய கல்லில் ஒவ்வொரு கல்லையும் அவர் எறிந்தால் அவருடைய ஒவ்வொரு பெரும் பாவம் மன்னிக்கப்படும். சிறுபாவம் அல்ல, சில அமல்களுக்கு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்னும் சில அமல்களுக்கு பெரும் பாவம் மன்னிக்கப்படும். அதுவும் முடியாதா? பாவத்திலேயே மூழ்கி போட்டாகிவிட்டாரா? அல்லாஹ் நாடினால் அவருடைய ரஹமத்தை கொண்டு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தின் மூலம் அவர் சொர்க்கம் செல்வார். இப்படி பல வழிகளை அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறார். நாம வுது செய்கிறோம், 5 வக்த் தொழுகைக்காக வுது செய்கிறோம். வுது செய்யும் போது முகத்தை கழுவும் போது முகத்தால செஞ்ச பாவங்கள் எல்லாம் தண்ணியோட சேர்ந்து அப்படியே கழுவிப்பட்டு போயிடும். கைகளை கழுவும் போது கையால செய்த பாவங்கள் எல்லாம் கழுவி போயிடும். தலையை மசல் செய்யும் போது சிந்தனையால செய்த பாவங்கள் எல்லாம் கழுவிப்பட்டு போயிடும். கால் ஒவ்வொரு உறுப்பும் செய்த பாவத்தை வுது செய்யும் போது அல்லாஹ் மன்னிக்கிறார், கழுவி விடுகிறார். யாராவது சூரா குல் ஹுவல்லாஹு அஹதை 3 தடவை பிஸ்மியோட ஓதினார்கள் என்று சொன்னால் ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்து தமாம் செய்த நன்மையை பெறுகிறார். யாராவது ஒருவர் சூரா யாசீனை ஒரே ஒரு தடவை ஓதினால் 10 குர்ஆன்களை ஹத்தம் செய்து தமாம் செய்த நன்மைகளை கொடுக்கிறார். 10 சூரா அல்ல, 10 ஜுஸு அல்ல, 10 குர்ஆன். சூரத்துல் பக்ராவிலிருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரையில் 30 ஜுஸுகளையும் 10 தடவைகள் ஓதிய தவாபை அல்லாஹ் சூரா யாசீனை ஒரு தடவை ஓதியவருக்கு கொடுக்கிறார். நம்மளோட உம்ராவுக்கு வந்தவங்களுக்கு கூட நாம சொல்லுவோம், மக்கா முக்கர்ரமாவுல நேரத்தை வீணாக்க வேணாம், மக்ரிபுக்கு போனா இஷாவுக்கு பிறகுதான் வரணும். 1க்கு 2க்கு வந்தாலும் கூட பள்ளி வாசல்ல இருந்து வெளியில வந்துடாத இப்லீஸ் மறுபடியும் ஹரத்துக்குள்ள போக விட மாட்டான். நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்புக்கும் குடும்பத்துல அம்மாட குடும்பத்தில் உள்ள மௌத்தா போனவங்க, அத்தார குடும்பத்துல மௌத்தா போனவங்க, மனைவிய குடும்பத்துல மௌத்தா போனவங்க, புதிதாக திருமணம் முடித்து சொந்தக்காரர்களான ஆனவர்களில் மௌத்தா போனவங்க, ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு யாசீன் சூறாவை ஓதி ஹரம் ஷரீஃப்ல பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம்ல ஓதி அவர்களுக்காக நீங்க ஹதியா செய்யுங்க. ஏன் தெரியுமா? அங்க 1க்கு 1 லட்சம், ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு 1 லட்சம், ஒரு ரக்காத்துக்கு 1 லட்சம், ஒரு ரிங்கிட் கொடுத்தா அங்க 1 லட்சம் ரிங்கிட் கொடுத்த தவாபு. இங்க மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் ஹரம் ஷரீஃபுக்கு வெளியில சூரா யாசீனை ஒரு தடவை ஓதினால் 10 குர்ஆன் ஹரம் ஷரீஃபில் மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் யாசீன் சூராவை ஒரு தடவை ஓதினால் 10 into 100,000 1 மில்லியன் குர்ஆன் ஓதின நன்மையை அல்லாஹ் அவருடைய ரஹமத்தை கொண்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார். யாசீன் ஓத தெரியாதவர்கள் இருக்கலாம், குல் அல்லாஹு அஹத் மடக்கி ஓதுவதன் மூலம் ஒவ்வொரு குல் அல்லாஹு அஹத் 3க்கும் ஒவ்வொரு லட்சம் குர்ஆனை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான சீதேவிகளே, சதக்கா கொடுத்தால் எத்தனையோ பாவம் மன்னிக்கப்படும், இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தினால் எத்தனையோ பாவம் மன்னிக்கப்படும். சூரா தபாரக்கல்லதி ஓதினால் அப்படி, இன்னொருத்தருக்கு உதவி செய்தால் இப்படி அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில் பலவிதமான சலுகைகளை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறார் பேரன்பின் காரணமாக. ஆனால் நமக்கும் இன்னொருவருக்கு இடையில் உள்ள பிரச்சனை,
நம்முடைய குடும்பத்துக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், அண்ணன் தம்பிமார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், அண்டை வீட்டார்களோடு வரக்கூடிய காணி சொத்து விஷயங்கள், அதே போல பார்ட்னர்மார்களுக்கு இடையில் வியாபாரத்தில் பங்குகளை பங்கிடுவதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், யார் இன்னொருவருக்கு அநியாயம் செய்கிறாரோ, யார் இன்னொருவரை நோவினை செய்கிறாரோ, யார் இன்னொருவரை நோவித்து மனதை அப்படியே துன்புறுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் அதிகமானோர் விடுபடாமல் பல வருடங்கள் தஹஜ்ஜத் தொழுகிறோம். நமக்கல்லாது இன்னொருத்தருக்கு கியாமத்து நாள்ல கொடுப்பதற்காகத்தான் நாம் சேர்ந்து வருகிறோம். நீயத்தோட ரமலான் மாதத்துல நேரத்தை கழிக்கிறோம். சுன்னத்தான நோன்புகளை திங்களும் வியாழனும் பிடித்துக் கொண்டே வருகிறோம். ரகசிய கொடைகளான சதக்காக்களை செய்து வருகிறோம். குடும்பத்தை கவனித்து கவனித்து குடல்வாய் ஜனங்களை நெருக்கிக் கொண்டு நல்ல பேரோட துஆ பரக்கத்தோட வாழ்ந்து அதிகமான குர்ஆன்களை ஓதி ஸிக்ர்கள், ஸலவாத்துகள், இஸ்திக்பார்கள் அனைத்தையும் ஓதி அனைத்து நேரத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக ஒதுக்கிவிட்டு நம்முடைய வாயை நம்மளால மூடிக்கொள்ள முடியாத காரணத்தால் இன்னொருடைய பிரச்சனையை கிளறி கிளறி ஆராயக்கூடிய நிலை நமக்கு எடுத்தாக்கப்பட்டதனால், யாரோ ஒருவரை பற்றி பேசி புறம் பேசி பெருமையின் காரணமாகவோ பொறாமையின் காரணமாகவோ கோல் சொல்வதன் காரணமாகவோ பழக்க தோஷம் என்பதனாலேயோ ஏதோ ஒரு அடிப்படையில் இன்னொருவரை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து செய்து இன்னொரு குறைகளை எல்லாம் வெளியாக்குவதனால், இன்னொருவரை துன்புறுத்துவதனால் நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இன்னொருவருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோரும் தெரிந்த ஹதீஸ் தான், எல்லோருக்கும் தெரிந்த அடிக்கடி மிம்பர் மேடைகளில் உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், வங்கி ஒத்துக்காரர், பேங்காக் வங்கி ஒத்துக்காரர் மிகப்பெரிய நஷ்டவாளி யாருன்னு தெரியுமா என்று கேட்டாங்க. அதற்கு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, சொந்த வீடு வாசல் இல்லாதவர்கள், இன்னும் சிலர் திர்ஹம் தீனார் இல்லாதவர்கள், நல்ல முறையில் அழகான முறையில் வியாபாரம் பண்ணி இலாபம் ஈட்டிக் கொள்ள முடியாமல் கஷ்டத்தில் வாழக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று ஒவ்வொரு சஹாபி விளக்கம் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவெல்லாம் அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய விஷயங்கள், நான் அதை கேட்கல. உண்மையான நஷ்டவாளி யார் தெரியுமா? கியாமத்து நாளில் சுவர்க்கத்திற்கு செல்வதற்காக சுவர்க்கத்தினுடைய கியூ, சுவர்க்கத்தினுடைய போலில் என்று சொல்லுவாங்க, சுவர்க்கத்தினுடைய அந்த கியூ, அதுல மழை அளவு நன்மைகளோட நிற்பார். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அன்னை இருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார், யா அல்லாஹ், இவர் எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சார், என்னுடைய மானத்தை கிழித்தார், இவர் எனக்கு ஏசினார், நீ பொறுமை செய்ய சொன்னாய், நான் பொறுத்து விட்டேன், எனக்குரிய கூலிய தந்தது. இவர் என்னிடத்துல காசு எடுத்தார், வேண்டுமென்று தரவில்லை, கடைசி வரையில் கஷ்டவாதியாக இருந்து மூத்தாகினால் நான் மன்னித்து விட்டேன், மிக பெரும் கோடீஸ்வரனாக ஆகியும் என்னை அநியாயம் பண்ணி இவர் சம்பாதித்துக் கொண்டார், திருப்பி தரவில்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ண 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 அல்லாஹ் என்ன செய்வான்? இவருடைய நன்மைகள்ல இருந்து, தஹஜ்ஜத்ல இருந்து, சுன்னத்தான நோம்புல இருந்து, குர்ஆன் ஓதினது, திக்ர் செய்வது, ஸலவாத் எல்லாத்தையும் எடுத்து 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 வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து கொடுத்து பங்கிடப்படும். கண்ணியமான சீதேவிகளே, அன்றைய தினம் நம்முடைய ஒரு சுப்ஹானல்லாஹ் இன்னொருவருக்கு போவதாக இருந்தால் நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம அம்மா அத்தாக்கு போனாலும் சரி, يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், தாய் பிள்ளைகளை விட்டு விரண்டோடக்கூடிய அந்த நாள், கணவன் மனைவியை விட்டு விரண்டோடும் அந்த நாள், அண்ணன் தம்பியை விட்டு விரண்டோடும் அந்த நாள், ஒவ்வொருவரும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நன்மையில் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மையை கூட கொடுக்க மாட்டார்கள். அந்த நிலையில்
உலகத்தில் நமக்கு விரோதிகளாக, பொறாமைக்காரர்களாக, எலர்ஜியாக இருந்தவர்களுக்கு எல்லா நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்கிறாரா, அதுவே போதும் நரகத்தை விட பெரிய வேதனையாக அனுபவிக்கிறது. அதனாலதான் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மனிதா உனக்கு இன்னொருத்தரை பத்தி புறம் பேசி பேசி பழகிச்சா உன்னால வாய மூட முடியாதா? நீ அப்படியே தானே இருக்கிறாய். சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்லித்தார, உன் அம்மா அத்தா பத்தி நல்லா பேசி அவங்கள குறைகளை எல்லார்கிட்ட சொல்லி 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 அவங்கள அப்படியே மானவங்கப்படுத்தி கொண்டே இரு. ஏன் தெரியுமா? ஆகிரத்துல உன்னுடைய நன்மை அம்மா அத்தாவுக்கு போய் சேரும் பொழுது அதுவாக உனக்கு சந்தோஷமாயிருக்கும். நீ உன்னுடைய விரோதிகளை பற்றியும், உனக்கு எலர்ஜியானவர்களை பற்றியும், உனக்கு வம்புத்தனம் பண்ணக்கூடியவர்களை பற்றியும், விரோதிக்கக்கூடியவர்களை பற்றியும் பேச பேச உனது அமல்கள் எல்லாம் அவருக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே வாயை மூடி நல்ல மனிதனாக நற்குணத்தோடு வாழ ஆரம்பித்து விடு. கடைசியில இவரு சுவர்க்கத்துக்கு போக வந்தவர் அதிகமான நன்மைகள், மலையளவு நன்மையோட வந்தாரு. ஒரு நன்மை கூட கிடையாது, எல்லாத்தையும் பங்கிட்டாச்சு. இப்ப வாரவங்க குறையாங்க இல்ல, ரொம்ப கஸ்டமர் அதிகமா துணியால தேடிட்டாரு. இன்னமா இப்ப இவர்கிட்ட ஒன்றுமே இல்லாம கொடுக்க. இப்ப நான் சொல்லுவானா, அப்படியா ஓட்ட பாவத்தை இவட தலையில சுமக்க வச்சுட்டு நீ போ, அதுவும் ஒரு வேலையில் தானே. அவரோட பாவம் எல்லாம் இப்ப இவருக்கு. நாம என்ன அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது எனக்கோ என் குடும்பத்துக்கோ மட்டுமல்ல. இந்த இடத்தில் முதலாம் சஃபில் இருக்கக்கூடிய முதலாம் அவர் முதல் கடைசி சஃபில் உள்ளவர் வரையில் இது எனக்குத்தான் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். பயானெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில போய் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடாது, நல்லா கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு. நான் பார்த்தேன், அவர் கீழே பார்த்து கொண்டாரு. 3ஆம் சஃபில் ஒருத்தர் இருந்தாரு, 5ஆம் சஃபில் ஒருத்தர் இருந்தாரு, 2ஆம் சஃபில் ஒருத்தர் இருந்தாரு. இது அவருக்கு தான். இன்றைக்கு கொடுத்த அடி அவருக்கே தான். இந்த பக்கம் போனா இன்னொருத்தர் பேசியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நல்லா அடி 4ஆம் சஃபில் உள்ளவர், 4ஆம் சஃபில் உள்ளவர்கள் பேசுறாரு. அங்க போய் காது கொடுத்தா கடைசியா அந்த சுவர்ல சாஞ்சிட்டு இருந்தார் ஒருத்தர். அவருடைய வாய் சும்மா இருக்காது, இது அவருக்கு தான். பார்த்தா 500 பேர் பயானுக்கு வந்திருக்கிறாங்க. 500 பேரும் இன்னொருத்தருக்கு டைவர்ட் பண்ணினாங்களே அல்லாம இது எனக்கு அவர் நினைக்கவும் இல்ல. பேசினவர் இங்க இன்னொருத்தர் பேசுறாரு. இதை கேட்டு போய் கேட்டா இன்னைக்கு நல்லா கொடுத்துட்டு அவர் சொல்றாரு. பார்த்தா அவருக்கும் இல்லை. பேசுற நத்தி திருந்தினதும் அல்ல, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருந்தினதும் அல்ல. நான் பேசுவது எனக்கு, நான் கேட்பது எனக்கு. இன்று வீட்டுக்கு போகும்போது குறைந்தபட்சம் 3 விஷயத்தையாவது நாம எடுத்துக்கிட்டு போகணும். என்ற வாழ்க்கையில் தூங்க முந்தி நான் இதை ஆரம்பிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து பயானம் பண்ணி எல்லா வேலைகளும் விட்டு நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து என்ன இது என்டர்டெயின்மெண்டா? இது வாழ்க்கை. ஒரே ஒரு உயிர் திடீரென நோக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய துணியா முடிச்சு. உலகம் முடிவுனால் உலகம் முடிவுனால் பயம் பண்ணிக்கிறாங்க. எப்ப ஒருத்தர் மூச்சு நின்று விடுதோ அவருடைய துணியா முடிஞ்சு அவர் கபருக்கு போயாச்சு. அவருடைய குடும்பம் இனி அவங்க யார் சரி மௌத்தா உடம்பிலாடி மக்சரை சந்திக்கும். சந்திச்சாலும் ஓடுவாங்க சலதாலை சொல்ல சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட மிகவும் அது மோசமான ஒரு இடம்தான் இந்த உலகம், இந்த துனியா. நான் இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டு வரேன்னா, தலைப்புக்கு நான் இன்னும் வரவே இல்லை. இதெல்லாத்தையும் விளங்கணும். வீடு கட்டுறா எடுத்து எடுப்புக்கு அப்படியே பில்டிங் 12 தட்டை ஏற்ற முடியாது, உடஞ்சி விழுத்துரும். அதுக்கு ஒரு பவுண்டேஷன் தேவை, அதுக்கு ஒரு பைலிங் தேவை, அதுக்கு ஒரு 6 மாசம் தேவை. சும்மா பயம் 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 என்று அல்லாஹ் தந்த நியமத்தை வச்சு பேசிட்டு போகலாம். ஆனா நானும் திருந்த வேண்டும், நீங்களும் திருந்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய பெருமதி, மாமனுடைய பெருமதி என்ன, மாமனாருடைய பெருமதி என்ன, மனைவியுடைய பெருமதி என்ன, கணவனுடைய பெருமதி என்ன, அக்கா தங்கச்சியோட பெருமதி என்ன, சாட்சி பெரியம்மாவுடைய பெருமதி என்ன, சின்னம்மா சின்னப்பா 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 என்ன சொல்றீங்க. ஒவ்வொருவரும் பெருமதியானவர்கள்.
திடீரென்று மௌத்து வந்ததுக்கு அப்புறம் நாம போய் இருந்துகிட்டு தேம்பி தேம்பி அழுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உலகத்தில் உயிரை அல்லாஹ் தந்ததே அழகான முறையில் நற்குணத்தோடு வாழத்தான். எந்த அமலை கொண்டு போய் மீதான் தராசித்தட்டில் வைத்தாலும் தராசித்தட்டு அதிகமாக கலைக்கக்கூடிய அமல் நற்குணம், குட் குவாலிட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்வதாக இருந்தால் அல் குர்ஆன் போதாது, உலகம் முழுக்க புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய புகழுக்கு அல்லாஹ் எடுத்த ஒரே ஒரு துண்டு, وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மிக்க நற்குணத்தில் இருக்கிறீர்கள். நற்குணம், நல்ல குணம். நல்ல குணம் மட்டும் இல்லை என்றால் நாம மிருகத்தை போன்றவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப இவருடைய நன்மைகள் எல்லாம் அங்க போச்சு, மற்றவங்களோட பாவம் எல்லாம் இவருடைய தலைக்கு வந்துருச்சு. இப்ப இவர் மலையளவு நன்மையோட வந்தவர் மலையளவு பாவத்தோட நிற்கிறார், நரகத்தில் தூக்கி எரியப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கும் இந்த அடியானுக்கும் இடையில் உள்ள பாவம் மலையளவல்ல, வானத்தின் அளவு இருந்தாலும், பூமியின் மண்களின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும், மரங்களின் இலைகளின் அளவுக்கு இருந்தாலும், கடல் நுரைகளின் அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்திருப்பார். ஆனா மன்னிக்க முடியாது. காரணம், இன்னொருவரை நோகடித்ததனால், இன்னொருவரை ஹர்ட் பண்ணியதனால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான், இவர் மன்னிக்க வேண்டும். அதனாலதான் ஜனாசாவை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதை தொலைவீச்சு முடித்த உடனே ஹதீப் சொல்றார், உஸ்தாத் இவங்க யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தா நீங்க அவங்க குடும்பத்தார்களை போய் சந்திச்சு கொள்ளுங்க. இவரை யாராவது ஒருத்தர் மனசை நோக்கடிச்சிருந்தா அல்லாஹ் ரசூலுக்காக இவரை மன்னிச்சிருக்க சொல்றதுக்கு காரணம் என்ன? இவரை மன்னிக்காம அடக்க முடியாது. யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல எனக்கு இவர் இவ்வளவு தரணும், இவர் அந்த பணத்தை தரும் வரையில் நான் இவரை அடக்கம் செய்ய விட மாட்டேன் என்று சொன்னால் அடக்க முடியாது. ஷரியத்து சட்டம் அடக்க முடியாது, அடக்க கூடாது. யாராச்சும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவர் முன் வந்து நான் இவருடைய கடனுக்கு பொறுப்பு என்று சொன்னா அவரை கொண்டு போய் அடக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாம் இருக்கும் போது நாம் காலத்தை வீணாக்கி கொண்டு ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்ற அமைப்பில் நாம் தெரிந்ததை மட்டும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கண்ணியமான அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு வாழ்பவர்கள் தான் இந்த மனித சமுதாயம். நினைத்தபடி வாழ முடியாது, நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்த இடத்தில் தூங்க முடியாது, நினைத்த இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், முஃமின்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் கொடுத்ததைத்தான் சாப்பிட வேண்டும், நேரத்துக்கு நேரம் அவர்களை கண்காணிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் சிறைச்சாலையில் இருக்கிறோம். வலதுகையில் ரகீப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இடதுகையில் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாம என்ன பேசினாலும் என்ன கலைச்சாலும் அங்கே எழுதப்படுகிறது. எனவே கண்ணியமான சீதேவிகளே, இஸ்லாத்தில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். அதற்கென்றே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சஹாபாக்கள் என்று அவர்களுக்கு இனாமாக கொடுத்து உயிரை தியாகம் செய்யும் அளவுக்கு அவர்களை மஹப்பத்திற்குரியவர்களாக வழங்கினான். அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பயிற்சிகள் தான் இன்று பயானுடைய டாபிக். அந்த சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகள் தான் இன்றைய பயானுடைய டாபிக். இந்த சஹாபாக்கள் எதை விளங்கி வைத்திருந்தார்கள், சஹாபாக்களுடைய உள்ளங்களில் என்ன இருந்தன என்பதை நாம் விளங்குவதுதான் இன்றைய பயானுடைய டாபிக் என்பதனை, ரகசியம் என்பதனை நாம் தெட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாங்க சொல்ல போறீங்களா? எத்தனை மணிக்கு வாங்க?
கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களை உருவாக்குவதற்கு வியர்வை சிந்தவில்லை, ரத்தம் சிந்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்தித்தான் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஹாபா பெருமக்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ரத்தம் சிந்தினார்கள். பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2 நடைபெறுகிறது. உஹுத் யுத்தம் ஹிஜ்ரி 3 நடைபெறுகிறது. கந்தக் யுத்தம் ஹிஜ்ரி 5 நடைபெறுகிறது. யுத்தம் என்றால் என்ன? பலஸ்தீன நடக்கிற மாதிரி யுத்தமா? இல்லாட்டி வேறு வேற அரசியலுக்காக, கட்சிகளுக்காக அல்லது வேறு வேறு பணத்துக்காக, காசுக்காக நடைபெறுகிற யுத்தம் என்றால் என்ன? யுத்தம் என்பது சண்டை பிடிப்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வருபவர்களோடு தற்காப்புக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த சஹாபாக்கள் செய்த யுத்தம் தான் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பெயர் ஹோலி வார். அது யுத்தம் அல்ல, சண்டை சச்சரவுகள் அல்ல, கொலை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தவர்களை பாதுகாப்பதற்காக, தற்காப்புக்காக வேண்டியவர்கள் முன்னால போய் நின்று தடுப்பதற்கு பெயர் தான் யுத்தம். நாம் முதலில் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அந்நியர்கள், அந்நிய மத மாற்று மத சகோதரர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையை எடுத்துக்கொண்டாலும், இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும், சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டாலும், மலேசியாவை எடுத்துக்கொண்டாலும் மாற்று மத சகோதரர்களோடு சேர்ந்து நாம் வாழ்கிறோம், ஒற்றுமையோடு வாழ்கிறோம். எந்த ஒரு கசட்டை, எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. முன்னோர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஒவ்வொரு யுத்தத்திற்கும் செல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்பு சஃப்பாக சஹாபாக்களை நிறுத்தி சொல்லுவார்கள், யுத்தத்திற்கு போவது மட்டுமல்ல, அங்கே பெண்களை தொட முடியாது, பெண்களுக்கு எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது, அவருடைய வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரம் செடி கொடிகளை தொடக்கூடாது, வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய் பூனை ஆடு மாடு ஒட்டகம் எதுவும் நடக்கக்கூடாது. யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொலை செய்ய வருகிறார்களோ அவர்களை காத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பாக நடாத்திக் கொள்வதற்காக வேண்டி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த யுத்தம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்ப பாபு சொல்றாங்க, பாபுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து நடைபெறும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாங்க.